My dear students, very good evening to everyone. Today we discuss about the topic, evening classல உங்களுக்கு டெஸ்ட்டு கிடையாதுங்கண்ணா, வீடியோ கிளாஸ் தான். பிகாஸ் நம்ம போர்ஷன் ரொம்ப லேகிங்கில் போகிறோம்ட்டு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, பட் போர்ஷன் கொஞ்சம் வேகமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல் ஆஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி த லெசன். ஓகே, எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில்? த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்ற டாபிக் பார்த்தோம். இந்த ஆர்எம்எஸ்க்கு என்ன மீனிங் சொன்னால் ஞாபகம் இருக்கா? ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் ஏசி. இந்த 4.7.2 இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். த மீன் அல்லது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி. Average value of AC means for given voltage, the current passing alternating voltage என்ன பண்ணுறோம் அப்படின்னா we can derive the mean value. Okay, இந்த alternating currentக்கு we can derive the mean value or average value. அதுக்கு சம் பேசிக் ஃபார்முலாஸு எக்ஸாம்பிள்ஸு எல்லாமே இந்த லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? 0 to pi I into t theta, 0 to pi im sin theta. இது கேன்சல் பண்ணோம்னா cos பையோட வேல்யூ -1, cos 0ஓட வேல்யூ 1, -1 -2 இதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இது வரைக்கும் முடித்தோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்எம்எஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ எடுக்கணும். எதுக்கு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறோம்? இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வேல்யூக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம் இந்த கிவன் சர்க்கியூட்டு அல்லது கிவன் இந்த ஃபேஸர் டயக்ராமுக்கு. ஓகேங்களா? தட் இஸ் சைன் வேவ் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சைன் வேவ் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு இதுக்கு என்ன பண்ணுறோம்? வி கேன் டிரைவ் என்னது ஆர்எம்எஸ் வேல்யூவை டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். குட்டி கதைன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டோரி. இப்போ இது ஒரு காயில்னு வச்சுக்கிங்களேன். இது என்னது? ஒரு காயில். இந்த காயில் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுது. நம்ம கரண்ட் டு ஃபேரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்டியூஸ் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் ஜென்ரல் கான்செப்ட். பட் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த காயில் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா என்னாகும்? ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் பீரியட் டி. தட் இஸ் H is equal to I² இன்ட்டு ஆர் இன்ட்டு டி அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட்டோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாவோ அல்லது டீயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாவோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஹீட் எனர்ஜி இங்கே இந்த காயில் அரவுண்ட் த காயில் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் என்ன திங்க் பண்ண முடியுதா? ஆல் ஆஃப் யூ கொஞ்சம் மைண்டை யோசனை பண்ணுங்கள். இப்போ வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வாட்டர் ஹீட்டர் இருக்கு இல்லையா? அந்த வாட்டர் ஹீட்டரை என்ன பண்ணுவோம்? ப்ளக் பாயிண்டில் இது சொல்லிவிட்டு கீழே என்னது இந்த காப்பர் ஸ்டீல் ஒயர் இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவீங்க? வாட்டரில் இன்சர்ட் பண்ணுவீங்க. அதை சொல்லலாம், அல்லது அயன் பாக்ஸ் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? ஏசி கரண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ இந்த ஏசி கரண்ட் அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏசி கரண்ட் என்ன? இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா இந்த ஏசி கரண்ட். இன்கேஸு இப்போ டிசி கரண்ட் அப்ளை பண்ணுறப்போ என்ன இதாகுது? இப்போ இங்கே எதுக்கு இங்கே டெம்பரேச்சர் கதையெல்லாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னா, இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னால இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு இல்லையா? இப்போ இங்கே எவ்வளோ கரண்ட்டு இருக்கோ அதே சேம் கரண்ட்டு டைரக்ட் கரண்ட் அப்படின்னு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ஆஃப் வேல்யூ என்னது? இதில் மேக்ஸிமம் போகிற ஆஃப் வேல்யூ இந்த ரிமைனிங் ஆஃப் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏசி, இது என்ன சொல்கிறோம்? டிசி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹீட் எனர்ஜி வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும், டைமும் ஈக்குவலாக இருக்கும். இது பின்னாடி ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அந்த டெஃபினிஷன் சொல்கிறப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள்? இந்த H is equal to இந்த இடத்துல எழுதிக்கிங்க. H is equal to I² R into T
அப்படிங்கிற ஃபார்முலாவை எழுதிக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு the term RMS refers to time varying sinusoidal current and voltage which is not used in DC systems அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ தான் டாபிக் உள்ளே போகிறேன். இவ்வளோ நேரம் ஜஸ்ட் ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருந்தேன் 5 நிமிஷம். ஓகேவா, இந்த டேர்ம் ஆர்எம்எஸ் ரெஃபர்ஸ் டு டைம் வேரியிங் அப்படின்னு சொல்கிறோம். டைம் வேரியிங் சைனசாய்டல் கரண்ட்னா என்ன அர்த்தம்? அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வருது இல்லையா இந்த டயக்ராமில் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வருது இல்லையா. இப்போ இந்த பாசிட்டிவ் இதுதான் வந்து சொன்னோம் சைனசாய்டல் கரண்ட் அண்டு வோல்டேஜ் விச் இஸ் என்னது ஏசி கரண்ட் சொல்கிறோம். இன்கேஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்டு, இதே டிசி எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, இங்கே இருந்து இங்கே போயிட்டு வருது இல்லையா, இந்த ஆஃப் வேல்யூ இந்த ஆஃப் வேல்யூ ஈக்குவல். திருப்பி இங்கேருந்து இந்த ஆஃப் இருக்குது இல்லையா, இந்த செகண்ட் ஆஃப், இந்த ஆஃப் வேல்யூ இந்த ரிமைனிங் ஆஃப் வேல்யூ ஈக்குவல். அப்போ இந்த ஏசியும் ஒன்று தான், இந்த டோட்டல் மேக்ஸிமம் டிசியும் ஒன்று தான். என்ன சொல்கிறோம் புரியுதா? இதில் ஒரு ஹாஃப் சைக்கிளு இதில் ஒரு ஹாஃப் சைக்கிள் சேர்ந்தது இந்த சர்க்கியூட்டில் எது இந்த டாட்டா ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, டாட்டா ப்ளூ லைன் இருக்குல்ல, அதில் வந்து 1 கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் ரெண்டுக்கும் ஒரே டைம் பீரியட் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ இந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு that is the root mean square value of an alternating current is defined as the இப்போ தான் ரூல் மெயின் கேரக்டரே இப்போ தான் வருது. the root mean square value of an alternating current is defined as the என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் வேல்யூ ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஆல் கரண்ட் இன் ஓவரால் 1 சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, எல்லா வேல்யூ அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஓவர் 1 சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஓவர் 1 சைக்கிள் என்ன அர்த்தம்? ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் பீரியடு நல்லா புரிஞ்சிக்கிங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லைங்கண்ணே, இந்த ப்ளூ கலர் லைனுக்கு இது வந்து ஒரு சைக்கிள், இதை வந்து ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி அனதர் ஒன் ப்ளூ கலர் லைன், இது வந்து ஒரு ஐ ஸ்கொயர் வேவ். திருப்பி இன்னும் அனதர் ஒன் லைன், இது வந்து ஒரு ஐ ஸ்கொயர் வேவ். இது மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா n நம்பர் ஆஃப் வேவ்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஆல் n நம்பர் ஆஃப் வேவ்ஸை என்ன பண்ணுறோம் நம்ம ஆட் பண்ணி டிவைட் பை ஹவு மச் அப்படிங்கிறதுனால டிவைட் பண்ணுறோம். அதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இந்த டெஃபினிஷன் அன்லைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப்னா அந்த டேட்டாவை என்ன பண்ணோம் ஸ்கொயர் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறோம் மீன் வேல்யூ எடுக்கிறோம். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அன் ஆல் கரண்ட் ஓவர் 1 சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் டினோட்டட் பை த ஐஆர்எம்எஸ். அதை எப்படி எந்த லெட்டரில் சொல்கிறோம் அப்படின்னா ஐஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ போட்டு சஃபிக்ஸில் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லணும். சில பேர் எழுதுகிறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐ போட்டு ஆர் போட்டு எம்மு போட்டு எஸ் போடுவீங்க. இது ஐஆர்எம்எஸ் தான், ஆனால் அது தப்பு. ஐ போட்டு ஆர் எம் எஸ் கரெக்டாக சஃபிக்ஸில் போடணும். நான் எப்படி போட்டிருக்கேன் ஐஆர்எம்எஸ் எப்படி நான் போட்டிருக்கேன்னு அதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தப்பு தான் போடுவேன், நான் வச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபார் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் கிவன் பை. இப்போ இந்த ஆர்எம்எஸ் வேல்யூனால நமக்கு கிடைக்கக்கூடிய கிவன் வோல்டேஜ் வேல்யூ விஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிங் ஏற்கனவே ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து என்னது ஸ்மால் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஸ்மால் ஐ சீக்குவல் டு என்ன வரும் ஐஎம் சைன் ஒமேகா டி. அண்டு இந்த ஒமேகா டி இஸ் நத்திங் பட் டி டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். So I is equal to Im sin theta. So what is Im? Maximum peak value. Maximum peak value என்ன அர்த்தம்? Maximum amplitude from the mean position. இந்த mean position இருந்து maximum amplitude. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இதுதான் வந்து என்னது மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐஎம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சொல்லலாம், இந்த பர்டிகுலர் இதுக்கு நேராக எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து ஐஎம் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இஎம் அப்படின்னு சொல்லலாம், விஎம் சொல்லலாம். வோல்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப விஎம், இஎம்எஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப இஎம், கரண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப ஐஎம். அது வந்து மேக்ஸிமம் கரண்ட் இந்த பாயிண்ட், இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் the alternating current I is equal to Im sin omega t and Im is equal to Im sin theta is represented the
கிராஃபில் சொல்கிறாங்க. ஸோ அந்த பின்னாடியே கிராஃப் வருது. நான் இப்போது நீ அந்த கிராஃப் மறுபடியும் நான் அந்த பேஜ் எனக்கு திருப்ப தேவையில்லை. த கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்டு கரண்ட் வேல்யூ இஸ் ஆல்சோ known as டாட்டட் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டாட்டட் லைன் அந்த ப்ளூ கலர் லைன்ஸில் கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஃபார்முலா, த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஓவர் ஒன் சைக்கிள் இஸ் கிவன் பை த ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் இஸ் ஸ்கொயர்டு வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். சரியா, the cycle of squared value. Therefore IRM is equal to root of area of one cycle of square wave divided by base length of one cycle அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள், ஒன் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம், அந்த லென்த் எவ்வளோ. சரியா, இந்த ஏரியா ஆஃப் த ஒன் சைக்கிள் ஸ்கொயர்டு ஏரியானா நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா அந்த ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஏரியான்னு சொன்னீங்க இல்லையா. நிறைய பேர் ஒரு சில பேர் வாய்ஸ் மெசேஜில் எனக்கு ரிப்ளை பண்ணுறப்ப அதை ரெப்ரசன்ட் பண்ணி சொன்னீங்க. டீட்டாங்கிறது ஸ்மால் ரெக்டாங்குலர் ஏரியா அப்படிங்கிறது சொன்னீங்க. ஒரு சில பேர் சொல்லலை, இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கிங்க. தட் இஸ் IRMS இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேல்யூ. ஸ்கொயர்டு வேல்யூ அந்த ரெக்டாங்குலரில் இந்த இது இருக்கு இல்லையா, ரெட் கலர் ஏரியா இருக்குல்ல, இந்த ரெட் கலர் ஏரியாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அண்டு இந்த ஸ்மால் ஆங்கிள் வந்து dθ, இந்த பர்டிகுலர் ஆங்கிள் வந்து dθ. சரியா, இந்த dθ இந்த ஸ்மால் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்டெக்ரல் ஆஃப் dθ போட்டோம்னா என்ன கிடைக்கும், டோட்டலாக இந்த எல்லா மேக்ஸிமம் சம் ஆஃப் ஆல் வேல்யூ ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ தெரியும்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு that is IRM is equal to area of one cycle square value the base length of one cycle அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு an elementary area thickness dθ, elementary area வந்து thickness dθ is considered in the first half cycle of the squared current wavelength as shown in figure. நெக்ஸ்ட்டு I ஸ்கொயர்னால் என்ன சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன், நார்மலாக கரண்ட்டோட வேல்யூ இது வந்து கரண்ட்டோட வேல்யூ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா I அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இது வரைக்கும் எடுக்கிறதால அது வந்து என்ன சொல்கிறோம், I ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒன் சைக்கிள் I ஸ்கொயர், இது செகண்ட் சைக்கிள் I ஸ்கொயர், இது தேர்ட் சைக்கிள் I ஸ்கொயர், ஃபோர்த் சைக்கிள் I ஸ்கொயர். எல்லா வேல்யூக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா வேல்யூக்கும் என்ன பண்ணணும் சம் ஆஃப் த ஆல் வேல்யூஸ். அப்படி பண்ணுறது ஒன்று தான். அப்படி இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ஏரியாவை போட்டு இன்டகிரேஷன் போட்டு dθ போட்டு dθ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒன்று தான். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த I ஸ்கொயர் இஸ் த மிட் ஆர்டினேட் ஆஃப் திஸ் எலிமெண்ட். I ஸ்கொயர் இஸ் த மிட் ஆர்டினேட் ஆஃப் த எலிமெண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் த எலிமெண்ட் இஸ் I ஸ்கொயர் dθ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏரியா அப்படிங்கிறப்ப I ஸ்கொயரையும் dθவையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தட் ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேல்யூ 0 to 2π I ஸ்கொயர் இன்ட்டு dθ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த I ஸ்கொயர் இன்ட்டு dθ ஏன் போட்டேன், இன்டகிரேஷன் ஏன் போட்டேன், லோயர் லிமிட் ஏன் போட்டேன், அப்பர் லிமிட் ஏன் போட்டேன், 0 to 2π ஏன் போட்டேன்னு யாருக்காவது தெரியுதா? இந்த டயக்ராம் வச்சு யாராவது சொல்ல முடியுதா? அதாவது ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு வந்து எவ்வளோ டைமு, இது 0, 90, 180, 270, 360 அல்லது 0. தட் இஸ் ஒன் ரொட்டேஷன் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும். அதே ஒன் ஆசிலேஷன் பொறுத்த வரைக்கும் 0, இது வந்து எவ்வளவு π/2, π, 3π/2, 2π. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 0, π/2, π, இதுக்கு நேராக 3π/2, 2π. அதாவது இங்கே 0 ஆரம்பித்து 90, 180, 270, 360. அப்போ இந்த டைம் பீரியடும் ஒன்று. இங்கே டைரக்ட் கரண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஃப் வேவ் வர்றதும் இதில் ஹாஃப் வேவ் வர்றதும் ஒன்று. திருப்பி கீழே இந்த ஆஃப் வேவ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது ஆஃப் வேவ், இந்த ஆஃப் வேவும் இந்த ஆஃப் வேவும் ஒன்று. நல்லா புரிஞ்சிக்கிங்க தயவு செய்து. ஓகேவா. அப்போ 0 to 2π ஏன் போடுறோம் அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அர்த்தம். சார் இங்கே 0 to 2π இங்கே தான் சார் வருது, நீங்கள் இங்கேயே போட்டிங்கன்னு சொல்லாது. என்ன சொல்கிறேன் புரியுது? இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி வர்ற இந்த டைம் பீரியடும் ஒரே டைம் பீரியட். அதனால் ஸ்டார்டிங் டைம் 0, எண்டிங் டைம் 2π. தெளிவாக சொல்கிறேன். எவனாவது 2π 0 போடாமல் பறிச்சு எழுதுனா விரலை ஒடிச்சு கையில் கொடுத்துருவேன்.
புரியுதா? அதனால் ஒழுங்காக கவனிச்சு 0 to 2π. நெக்ஸ்ட்டு I ஸ்கொயர் இன்ட்டு டி டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். I ஸ்கொயர் இன்ட்டு டி டீட்டா ஏன் போடுறோம்? I ஸ்கொயர் ஏன் போடுறோம்? மேக்ஸிமம் கரண்ட் டி டீட்டாங்கிறது அந்த ஸ்மால் சர்க்குலர் ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த 0 to 2π I ஸ்கொயர் டி டீட்டாங்கிறது சாதாரண சின்ன விஷயம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அது நல்லா புரியணுங்கிறதுக்கோசரம் தான் அந்த டாப்பிக்கே மெதுவாக நிறுத்தி போயிட்டுருக்கேன். பட் ஆனால் அந்த கிளாஸில் பிளாக் போர்டில் நடத்துகிறப்போ இன்னும் சூப்பராக நடத்தலாம். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா தான் நடத்தியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. கவனிக்கிற பையனாக இருந்தால் டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளு. புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ 0 to 2π ஐயோட வேல்யூ என்ன? IM sin ωt. ஐயோட வேல்யூ I = என்னது? IM sin ωt அப்படின்னு சொல்கிறோம். அப்போ I ஸ்கொயர் என்ன சார் வரும் அப்படின்னா, I ஸ்கொயர் = IM ஸ்கொயர் sin ஸ்கொயர் ωt. ஓகே, I ஸ்கொயர் IM ஸ்கொயர் sin ஸ்கொயர் ωt. சில பேர் I ஸ்கொயர் M போடுவீங்க. I ஸ்கொயர் M போட்டு அப்படி படிக்காதீங்க. அப்படி படித்தா தப்பாக படிப்பேன். I ஸ்கொயர் போட்டு தனியாக M போடுவீங்க, அது தப்பு. IM ஸ்கொயர் தான் சொல்லணும். IM ஸ்கொயர் sin ஸ்கொயர் ωt. அதாவது இதை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த வேல்யூ. இதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். 0 to 2π IM ஸ்கொயர் sin ஸ்கொயர் ωt இன்ட்டு டி டீட்டா. இந்த ωtக்கு பதிலாக டீட்டான்னு போடுறேன். ωtக்கு பதிலாக என்ன போடுறேன்? டீட்டா. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ என்ன வரும்? 0 to 2π IM ஸ்கொயர் sin ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. டேய் என்ன திட்டுறீங்களாடா? டேய் எப்பா புரியலைன்னா கேளு, அதுக்குன்னு திட்டாது. அப்போ என்ன பண்ணுறோம்? IM ஸ்கொயரை வந்து வெளியே எடுத்துடுறோம். எந்த IM ஸ்கொயரை வெளியே எடுக்கிறோம்? வெளியே எடுக்கிறோம்? இன்டகிரேஷனுக்கு வெளியில் IM ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த IM ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட். அதை டேக் அவுட் சைடு ஆஃப் த இன்டகிரேஷன். இந்த லோயர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு 2π. இது வந்து IM ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ sin ஸ்கொயர் இன்ட்டு டி டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். sin ஸ்கொயர் இன்ட்டு டி டீட்டா. இது வந்து 4.34 முடிஞ்சா? இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் யாராவது புரியலைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, sin ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா 1 - cos 2 θ டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? I ஸ்கொயர் எம்முக்கு I ஸ்கொயர் எம் அப்படியே போட்டுக்கிட்டேன். I ஸ்கொயர் எம் அப்படியே போட்டுக்கிட்டேன். 0 to 2π அப்படி எழுதியிருக்கேன். I ஸ்கொயர் எம் அப்படி எழுதிட்டேன். இந்த லிமிட் வேல்யூ இங்கே அப்படி எழுதிட்டேன். இந்த ஃபார்முலாவை வந்து கீழே 1 - cos 2 θ டிவைடட் பை 2 இன்ட்டு டி டீட்டான்னு போட்டிருக்கேன். புக்கில் எப்படி அன்லைன் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் இப்போது sin ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் இங்கே ஃபார்முலா கொடுத்துருவாங்க பாருங்கள். மேக்ஸ்லலாம் புலி சிங்கம்லாம் இருப்பீங்களா நம்ம கிளாஸில்? நரி, எலி, புலி, மேக்ஸில் இதில் இருப்பீங்களா? sin ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் 1 - cos 2 θ டிவைடட் பை 2. இந்த டாபிக் கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு, மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் தான். அதனால தான் கொஞ்சம் ஜாலியாக போகிறேன். பட் ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஆல் ஆஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டோல்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 வந்து காமனாக வெளியிடு. 2 காமனாக வெளியிடுத்திங்கன்னா என்ன வரும்? I ஸ்கொயர் M டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு இந்த டி டீட்டாவையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி, டி டீட்டாவையும் இந்த டி டீட்டா இருக்கு இல்லையா, இந்த டி டீட்டாவையும் 1ஐயும் என்ன பண்ணிங்க? மல்டிப்ளை பண்ணிக்க. அதுக்கடுத்து -cos 2 θவையும் டி டீட்டாவையும் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்க. 2 டைமும் பிரிச்சிக்கங்க. இந்த இடத்துல வேணால் நீங்கள் என்ன தனியாக ஸ்டெப் எழுதிக்கிங்க. என்ன ஸ்டெப் எழுதிக்கிறீங்க அப்படின்னா, இந்த டி டீட்டாவையும் ஃபஸ்ட்டு 2 வெளியே எடுத்துரு. I ஸ்கொயர் M பை 2 இதை போட்டுரு. இது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது இந்த லிமிட்டு 0 to 2π இருக்கு இல்லையா, அதை இங்கே எழுதிடுற. அதுக்கு அடுத்தது இந்த 1ஐயும் இந்த டி டீட்டா மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடு. அதுக்கடுத்து இந்த 0 to 2π வந்து இது cos 2 θவில் மல்டிப்ளை பண்ணி இந்த டி டீட்டாவில் மல்டிப்ளை பண்ணி டி டீட்டாவுக்கும் இது வரும், cos 2 θ வரும், இங்கே லிமிட்டு இங்கே வரும். ஓகேவா? 3 லிமிட்டு போட்டு இது தனியாக ஒரு வேல்யூ, இது தனியாக ஒரு வேல்யூ. புரியுதா? நெக்ஸ்ட்
பொறுமையாக பார். அதாவது ஒன்றையும் டி டீட்டா மல்டிப்ளை பண்ணி 0 to 2π அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து மைனஸ் காஸ் 2 டி டீட்டா காஸ் 2 டீட்டா இன்ட்டு டி டீட்டா மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது ஐ ஸ்கொயர் எம் ஐஎம் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் இப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சஃபிக்ஸில் கரெக்டாக போட்டு ஐ ஸ்கொயர் எம் டிவைட் பை 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் டி டீட்டாவோட வேல்யூ வந்து டீட்டா. கவனிங்க, இன்டெக்ரல் ஆஃப் டி டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது? டீட்டா மைனஸுக்கு மைனஸ் போட்டேன் இந்த ஸ்டெப்பில். இன்டெக்ரல் ஆஃப் டி டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது? டீட்டா. அதுக்கு அடுத்தது 0 to 2π இருக்கு இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும், அதை அப்புறம் பேசிக்கலாம். இந்த காஸ் 2 டீட்டா இருக்குல்ல, காஸ் 2 டீட்டா இன்ட்டு டி டீட்டா ஃபார்முலா மைனஸுக்கு மைனஸ் போட்டு சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 ஃபார்முலா. இன்டெக்ரல் ஆஃப் காஸ் 2 டீட்டா இன்ட்டு டி டீட்டா சீக்குவல் என்ன வரும்னா சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ இன்டெக்ரல் ஆஃப் காஸ் 2 டீட்டா இன்ட்டு டி டீட்டா சீக்குவல் என்னது? சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லோயர் லிமிட்டு 0வும் அப்பர் லிமிட்டு 2πன்னு அப்ளை பண்ணிக்கும். என்ன சொல்கிறேன் புரியுதா? லோயர் லிமிட்டு 0வும் அப்பர் லிமிட்டு 2π அப்ளை பண்ணிக்க. இங்கேயும் வந்து இந்த 0வும் இந்த 2πயும் தூக்கி காமனாக மேலே எழுதிடுறேன். இந்த 2π இங்கே 2π வந்துடுச்சு. இங்கே 0 இங்கே 0 வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் y ஸ்கொயர் எம் டிவைட் பை இப்போ டீட்டாவுக்கு பதில் என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். டீட்டாவுக்கு பதில் என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட் 2π அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது டீட்டாவுக்கு பதிலாக லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த டீட்டாவை இந்த 2πயை வந்து என்ன பண்ணீங்க? அப்ளை பண்ணால் வரும் ஐ ஸ்கொயர் எம் பை 2 இன்ட்டு டீட்டாவை வந்து என்ன பண்ணணும்? 2π மைனஸ் சைன் 2க்கு பதிலாக 2 டீட்டாவுக்கு பதிலாக 2π டிவைட் பை 2 மைனஸ் 0 இருக்கு இல்லையா? டீட்டாவுக்கு பதிலாக 0 மைனஸ் சைன் 2 இன்ட்டு 0 சைன் 0. புரியுது? அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தினா தான் எனக்கு கவனிங்க. ஃபஸ்ட்டு 2π அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணுறப்ப இந்த டீட்டாவுக்கு பதிலாக 2π சைன் 2 அப்படியே போட்டுக்கிட்டேன். டீட்டாவுக்கு பதிலாக 2π போடுறேன். இதோட வேல்யூ வந்து 2π அப்ளை பண்ணியாச்சு. மைனஸு லோயர் லிமிட் வந்து என்னது? 0 மைனஸ் சைன் இன்ட்டு அங்கே பைக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? 0 அப்ளை பண்ணுறோம். டீட்டாவுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ சைன் 0 டிவைட் பை 2. ஓகேவா? அப்படி அப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சரு இதுதான். அப்போது ஐ ஸ்கொயர் எம் பை 2 காமனாக இருக்கும். இங்கே 2π இருக்கும். சைன் 0 இந்த டேர்மில் சைன் 0 சைன் 0னா 0 பை எனிதிங் 0. இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இதில் இந்த 2π மட்டும்தான் வரும். 2π மட்டும்தான் இங்கே வரும். மீதி மைனஸ் போட்டு 0 வரும். ஏன் அப்படின்னா சைன் இன்ட்டு 4π சைன் nπ வரும். சைன் nπ சைன் 0 ஆனது இங்கே, சைன் nπ வந்து 0 ஆகிறது இங்கே. இந்த கண்டிஷன் என்ன சொல்லணும் புரியுதா? இப்போ ஐ ஸ்கொயர் எம் டிவைட் பை 2 இன்ட்டு இந்த வேல்யூ 2π. இந்த 2 கேன்சல் பண்ணினா என்ன வரும்? ஐ ஸ்கொயர் பை வரும். ஐ ஸ்கொயர் பை. இப்போ த பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள் இஸ் 2π அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் இப்போ மேத்தமெட்டிக்கலாக தியரட்டிக்கலாக நம்ம சொன்னதை என்ன பண்ணியிருக்காங்க? மேத்தமெட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள் இஸ் 2π அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன் சைக்கிள் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா 2 × 180 360 அப்படின்னு சொல்லிட்டு அதான் முதல்ல சொன்னேன். ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 4.33 we get IRMS 4.33 இருக்கு இல்லையா? அந்த வேல்யூவில் என்ன பண்ணுறேன்? இந்த வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணுறேன். இங்கே கிடைச்ச ஃபைனல் ஆன்சர், முன்னாடி கிடைச்ச இந்த ஃபைனல் ஆன்சர் ஐ ஸ்கொயர் எம் பை இருக்கு இல்லையா? இந்த வேல்யூவை 4.33 ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தட் இஸ் IRMS ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் எம் இன்ட்டு பை டிவைட் பை 2π. இப்போ பை கேன்சல் ஆகிடும். √2 மேலே இருந்தால் வரும். ஐ ஸ்கொயர் எம்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஐஎம்னு போடுவோம்.
இந்த ரூட் டூவோட வேல்யூ வந்து எழுதிக்க பக்கத்தில் 1.414. ரூட் டூவோட வேல்யூ 1.414. ரூட் டூ கவனிங்க, ரூட் டூ, ரூட் த்ரீ, ரூட் 5, அப்புறம் ரூட் 10 இந்த வேல்யூன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ரூட் டூனா என்னது 1.414, ரூட் 3க்கு வந்து 1.732, ரூட் 5க்கு 2.236 237 வரும். அதேமாதிரி ரூட் 10க்கு 3.216. இந்த 4 வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் இதை ஏன்னா அது பின்னாடி மேக்ஸில் வரும். ஸோ IRMS = 0.707 Im சொல்கிறோம். Thus we find that the symmetrical sinusoidal current, the RMS value current is another 70.7% is peak value. Similarly, the alternating voltage can be shown VRMS is equal to, இப்போது IRMS is equal to இந்த 0.707 IM சொல்கிறோம். அப்போ IRMS, இப்போ VRMSனால் அது அந்த கரண்ட்டை பேஸ் பண்ணி வோல்டேஜ் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும், அந்த சேம் வேல்யூ தான். பட் என்னது 0.707 BM அப்படின்னு சொல்கிறோம். நேற்று முதல்ல ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னேன் இல்லையா, த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் ஆல்சோ என்னது எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் வேல்யூன்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை IEF அப்படின்னு EFFன்னு போடலாம். இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் த ஆர்எம்எஸ் கரண்ட் ஆஃப் AC டு அன் ஈக்குவலண்ட் ஸ்டெடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஆர்எம்எஸ் is also defined as that the value of steady current which when flowing through given circuit for given time produces same amount of heat produced by the alternating current when the flowing through the same circuit for same time. போன வருஷம் ஒரு 15 வருஷமாகவே இந்த சிலபஸ் இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. சரி 3 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, நோட்டுன்னு சொல்லி கேட்டான். பட் நீட்டில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணலாம், இன்டீரியர் 2 மார்க் கொஷின்ஸ்லாம் இது கேட்பான். அதாவது டிஃபைன் ஆர்எம்எஸ் அப்படின்னு கேட்போம், ஆர்எம்எஸ் வேல்யூ, அல்லது வாட் இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூன்னு கேட்போம். ஆர்எம்எஸ் வேல்யூன்னா த ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டெடி கரண்ட்டு. ஸ்டெடி கரண்ட்னா என்ன அர்த்தம், டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, டிசி கரண்ட் ஆர் டைரக்ட் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு இல்லாமல் டைரக்ட் கரண்ட்டாக வர்றது என்னது 230 வோல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.18 சம் பாருங்கள். ரைட் டவுன் த ஃப்ரீ ஈக்குவேஷன் ஃபார் சைனசாய்டல் வோல்டேஜ் 50 Hz. 50 Hzனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான், F கொடுத்துருக்கான். இட்ஸ் பீக் வேல்யூனா மேக்ஸிமம் ஹையஸ்ட் பீக் வேல்யூ. அதாவது இந்த கிராஃப்லேருந்து மேக்ஸிமம், அதாவது இந்த மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ சொல்கிறோம். ஸோ the peak value 20 வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரா த கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் வெர்சஸ் டைம் அண்ட் கிராஃப்னு சொல்கிறோம். ஸோ சொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி F is equal to 50 Hz, VM is equal to 20 வோல்ட். இந்த 20 வோல்ட் அப்படிங்கிறது பீக் வேல்யூ, மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். த இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ்னால் என்ன சார், V is equal to VM sin ஒமேகா t அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்முலா V is equal to என்னது, VM sin ஒமேகா t. இப்போ விஎம்முக்கு விஎம் போடு, சைனுக்கு சைன் போடு, ஒமேகாவுக்கு வந்து என்ன 2πf போடு. ஏன் வந்து ஒமேகா 2πf போடுறோம், ஒமேகா is equal to 2πf, ஒமேகா is equal to 2π நியூ ஃப்ரீ ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொன்னோம் இல்லையா. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் 2π மியூ சொல்லுவோம், 2π மியூ. இங்கே ஃப்ரீக்குவென்சி நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2πf, ஒமேகா is equal to 2πf தனியாக கீழே எழுதிக்கிங்க. ஒமேகா is equal to 2πf. ஸோ Vm is equal to sin 2πf into t. அப்போ Vmோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்னது 20 into sin 2 into pi into f frequency 50 into time t. டீயோட வேல்யூ கொடுக்கல, நம்ம ஜென்ரலாக ஈக்குவேஷன் அப்படியே டெரைவ் பண்ணுறது தான் இங்கே. இப்போ V is equal to 20 sin 314 t அப்படின்னு சொல்லலாம். டைரக்ட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். இப்போ டைம் ஃபார் 1 சைக்கிள் என்ன அர்த்தம், 1 சைக்கிள் என்ன அர்த்தம், 1 கம்ப்ளீட் ஆசிலேஷன். இப்போ T is equal to 1/f. T is equal to 1/f, இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். T is equal to 1/f, இந்த ஃபார்முலா.
அப்போ t is equal to 1 divided by 50, that is 0.02 seconds. இப்போ 0. அதாவது 20 into 20 மில்லி செகண்ட்ஸில் ஒரு சைக்கிள் வேவ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம்னா இந்த கிராஃபில் த வேவ் ஃபார்ம் த வேவ் ஃபார்ம் given below அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி 20 வோல்ட்டு மேக்ஸிமம் பீக் வேல்யூ. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகிறது எவ்வளோ டைம் ஆகுது, 20 மில்லி செகண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 20 மில்லி செகண்ட்ஸு ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராஃப் உங்கள் புக்கில் இருக்கா என்னன்னு தெரியல, நியூ புக்கில் இருக்குது. உங்கள் புக்கில் இல்லைன்னா என்ன பண்ணிக்கிங்க, ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.19. The equation for alternating current is given by I is equal to 77 sin 314t. Find the peak current, frequency, time period and instantaneous value of current. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின் சொல்லலாம், 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். ஏன்னா அதில் 4-5 வேல்யூ கேட்குறான். 4-5 வேல்யூனா என்ன அர்த்தம், கரண்ட்டு கேட்குறான், ஃப்ரீக்வன்சி கேட்குறான், டைம் பீரியட் கேட்குறான், இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கேட்குறான். கொடுத்துருக்க ஒரே ஒரு ஈக்குவேஷன், என்ன ஈக்குவேஷனு, I is equal to 77 sin 314t. அது என்னமோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த I is equal என்ன வரும் அப்படின்னா, IMக்கு பதிலாக 77 சைனு ஒமேகாவுக்கு பதிலாக 314 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். T is equal to 2 மில்லி செகண்ட். ஓகே, அப்போ I is equal to 77 sin 314t, T is equal to 2 மில்லி செகண்ட். Okay, for 2 into 10 power minus 3 second. The general equation for alternating current I is equal to Im sin omega t. For on comparison, peak current Im is equal to 77a. Peak current இந்த ஈக்குவேஷன் வச்சு Im is equal to 77a. 77ங்கிறது கிராஃபில் மேக்ஸிமமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி F is equal to omega by 2pi. அப்போ 314 டிவைட் பை 2 into 3.14, இது 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதுக்கடுத்து டைம் பீரியட் T is equal to 1/f. எல்லாமே டைரக்ட் தான், ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால இப்படி உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக அந்த ஒரே ஒரு ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ணிட்டான், 3 ஸ்டெப்பில் 3 கண்டுபிடிச்சி. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். டைம் பீரியட் T is equal to 1/f. அப்போ 1/50 0.02 செகண்ட். இப்போ இதை 3 வச்சு 4 தான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன் பார்த்தியா, அங்கே தான் இருக்குது விஷயம். I is equal to 77 sin 314 இன்ட்டு என்னது 2π mu t. சரியா, Im sin ஒமேகா டி போட்டுரும். சரியா, இப்போ 314 இன்ட்டு டீயோட வேல்யூ 2 into 10 power minus 3 போடணும். இப்போ 77 sin 314 இன்ட்டு 2 into 10 power minus 3. இந்த 180 டிகிரி டிவைட் பை 314 இருக்கு இல்லையா, அது எப்படி வந்ததுன்னு தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 180 டிவைட் பை 314 என்ன பண்ண நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், 180 டிகிரி டிவைட் பை 314 மல்டிப்ளை பண்ணுறோம். நம்மளே அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 36 டிகிரி வரும். சரி, இது வந்து அந்த மேக்ஸ் கால்குலேஷன் வந்து ஏன் வந்து அங்கே வந்து 180 டிகிரி டிவைட் பை 314 மல்டிப்ளை பண்ணுறோம்னா 2 மில்லி செகண்ட்ஸில் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ I is equal to sin 314 இன்ட்டு 2 into 10 power minus 3 அப்படின்னு சொல்கிறோம். 77 இன்ட்டு sin 314 இன்ட்டு 10 power minus 3 இன்ட்டு 180 டிவைட் பை இந்த பீக் வேல்யூ அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறோம்னா ஹாஃப் சர்க்கிள் தான் எடுத்துக்கிறோம் பீக் கரண்ட்டு. அப்போ வந்து என்னென்னா ஹாஃப் ரொட்டேஷன் கன்சிடர் பண்ணுறோம். ஹாஃப் ரொட்டேஷன் கன்சிடர் பண்ணுறப்ப என்னது 180 வரும் டிவைட் பை 3.14. 77 இன்ட்டு sin 36. இல்லை இந்த 180 டிகிரி எப்படி இப்போதைக்கு அந்த சம்ம மேலோட்டம் இந்த ஃபைனல் ஸ்டெப் மட்டும் பார்த்துக்குங்க. அதில் ஒரு டவுட் இருக்குது, அதை நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கலாம். சம்ம இப்போதைக்கு மேலோட்டமாக அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது ஃபேஸர் அண்டு ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர்னால் என்ன, ஃபேஸர் சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். சரி, இந்த ஃபேஸர் அண்ட் ஃபேஸர் டயக்ராம் இருக்கு இல்லையா, இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா, ஃபேஸர் அண்டு ஃபேஸர் டயக்ராமை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, டுடே ஈவினிங் கிளாஸ் என்ன டெஸ்ட் எழுதுறீங்க, இந்த வீடியோவை 2 டைம் பார்த்துருங்க.
வீடியோவை 2 டைம் பார்த்துருங்க. இந்த சம்மு எக்ஸாம்பிள் 4.18 4.19 இந்த 2 சம்மை உங்கள் ஃபேர் நோட்டில் எழுதிடுங்க. உங்கள் ஃபேர் நோட்டில் 418 419 இந்த 2 சம்மை ஃபேர் நோட்டில் எழுதுங்க. ரெண்டாவது இந்த கொஷின் இருக்கு இல்லையா, எந்த கொஷின் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசின்னு இருக்கு இல்லையா, இது வந்து 5 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி, இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு பார்க்காம டெஸ்ட் நோட்லையும் எழுதுங்க, ஃபேர் நோட்லேயுமே எழுதிடுங்க. இது சார் புக்லேயே இருக்குது இல்லை சார், அப்புறம் எதுக்கு சார் ஃபேர் நோட்டில் எழுதுறது சொல்லணும்னு கேட்காதீங்க. இது வந்து என்னது, இது என்னதுன்னா புக்கில் இருக்கும், புக்கில் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுங்கள், ஃபேர் நோட்டில் ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் நோட்டில் படிச்சுட்டு பார்க்காம இந்த ஒரு கொஷின் அனுப்புங்க. See you students.